महादेवाय धीमहि तन्नो अरुणाचल प्रचोदयात् ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो वैदीश्वर प्रचोदयात् ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ओम सर्वेश्वरा पोट्टि ओम जगदीश्वरा पोट्टि ओम भागेश्वरा पोट्टि ओम लोकेश्वरा पोट्टि शिवमा महेश्वरा पोट्टि राजराजेश्वरा पोट्टि अत्तनारीश्वरा पोट्टि अरुणाचलेश्वरा पोट्टि अन्नामलैयारे पोट्टि उन्नामलै तायारे पोट्टि सर्वलोक नायका पोट्टि अखिल उलग नायका पोट्टि एंगुम निरंदवा पोट्टि ஏகாந்தமானவா போட்டி ஓங்கார ரூபனையை போட்டி ஸ்ரீ அம்மையே அப்பா போட்டி அருட்பெருஞ்சோதி போட்டி தனிப்பெருங்கருணை போட்டி தென்னாடுடைய சிவனையை போட்டி எந்நாட்டவர்க்கும் இறைவா போட்டி ஏகம்பத்துறை எய்தாய் போட்டி பாகம் பெண்ணுரு ஆனாய் போட்டி அண்ணாமலையமன்னா போட்டி கண்ணாரமுத கடலே போட்டி காவாய் கனக திரளே போட்டி ஓம் ஸ்ரீ கைலை மலையானே போட்டி போட்டி ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போட்டி 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 ஓம் தத்புருஷாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ மாருதி பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ பஞ்சபூதேஸ்வர பிரச்சோதயாத் அர்த்தமுத்தரி சித்தர் பெருமானை போட்டி ஈசான்ய ஞான விநாயக பெருமானை போட்டி நாகலிங்கேஸ்வரா போட்டி நாராயணாய போட்டி நாராயணா போட்டி தத்புருஷா வாயு ஹரஹர ஹரஹர நாராயண ஹரிஹர நாராயண ஹரிஹர நாராயணா போட்டி போட்டி ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்ன விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் 63 நாயன்மார்களை போட்டி நால்வர்களை போட்டி ஓம் 11 சித்தர்களை போட்டி மகான்களே மகர்ஷிகளே சிவகணங்களே பூதகணங்களே தேவகணங்களே போட்டி போட்டி ஓம் ஸ்ரீ சாய் பாபா பகவானே போட்டி போட்டி ஓம் தத்புருஷாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்ன மாருதி பிரச்சோதயாத் ஓம் சித்திரவிதய தர்மராஜா மகான்களே மகர்ஷிகளே சிவகணங்களே பூதகணங்களே நிலா சித்தர் பெருமக்களே போட்டி போட்டி ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத் ஓம் காத்யாயனாய வித்மகி கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத் ஓம் காத்யாயனாய வித்மகி கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத் ஓம் பூர்வவசு வகதஸ்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ பிரச்சோதயாத் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே தேவி கௌரி நாராயணே நமஸ்துதே. இப்போ இது படிங்க. ஓம் தேவியே போற்றி, ஓம் தேவதேவியே போற்றி, ஓம் ஸ்ரீ துர்கா தேவியே போற்றி, ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் பொறுமையா படிங்க. அன்னபூரணியே போற்றி, ஓம் அங்கையர்கண்ணியே போற்றி, ஓம் அனைத்தும் நீயே ஆனாய் போற்றி, ஓம் அனைத்துலக நாயகியே போற்றி, ஓம் அகிலத்தை காப்பவளே போற்றி, ஓம் அருந்தவநாயகியே போற்றி, ஓம் அனைத்தும் நீயே ஆனாய் போற்றி, ஓம் அருள் நிறு அன்னையே போற்றி, ஓம் அபிஷேக நாயகியே போற்றி, ஓம் அன்புள்ளம் கொண்ட அம்பிகையே போற்றி, ஓம் அகத்துவம் அழிப்பவளே போற்றி, ஓம் ஆதிசக்தி தாயே போற்றி, ஓம் ஆனந்தவல்லியே போற்றி, ஓம் ஆதிசிவன் நாயகியே போற்றி, ஓம் ஆயிரம் கண் கொண்ட ஆதிபராசக்தியே போற்றி, ஓம் ஆபத்தில் காப்பவளே போற்றி, ஓம் ஆனந்த வாழ்வை அளிப்பவளே போற்றி, ஓம் ராகுகால பூஜை கொண்டவளே போற்றி, ஓம் இமயத்தரசியே போற்றி, ஓம் இன்முகம் கொண்ட நாயகியே போற்றி, ஓம் இல்லத்தில் இருப்பவளே போற்றி, ஓம் இரக்க குணம் கொண்ட அம்மாவே போற்றி, ஓம் இதயத்தில் இருப்பவளே போற்றி, ஓம் இருள் நீக்கும் அன்னையே போற்றி, ஓம் ஈடில்லா தெய்வமே போற்றி, ஓம் எலுமிச்சைகனி குளிர்ப்பவளே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி, ஓம் ஏகாந்த நாயகியே போற்றி, ஓம் ஏற்றம் தரும் நாயகியே போற்றி, ஓம் கிருஷ்ண ரூபிணியே போற்றி, ஓம் கருணையின் உருவே போற்றி, ஓம் கனகவல்லி தாயே போற்றி, ஓம் கன்னிகா தேவியே போற்றி, ஓம் கற்பக வல்லியே போற்றி, ஓம் கருமாரி தாயே போற்றி, ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி, ஓம் கலியுக நாயகியே போற்றி, ஓம் கல்வியை தரும் ஞானாம்பிகையே போற்றி, ஓம் காந்திமதி தாயே போற்றி, ஓம் காமாட்சி தாயே போற்றி, ஓம் காலத்தை இயக்கும் கற்பக தாயே போற்றி, ஓம் காலத்தை வெல்ல உதவிடும் கருணை கடலே போற்றி, ஓம் சங்கு சக்கரம் கொண்டவரே போற்றி, ஓம் சரஸ்வதி தாயே போற்றி, ஓம் கைலாச வாசினியே போற்றி, ஓம் சிவபெருமான் மகிழும் தேவியே போற்றி,
ஓம் சிம்ம வாகன ரூபிணியே போற்றி. ஓம் சிவப்பிரியாயை போற்றி. ஓம் சிவானந்த வல்லியே போற்றி. ஓம் சிவலோக நாயகியே போற்றி. ஓம் சித்தம் தெளிவிப்பவளே போற்றி. ஓம் சினத்தை நீக்கும் சீர்மிகு தாயே போற்றி. ஓம் சொக்கர் நாயகியே போற்றி. பக்தியை தருபவளே போற்றி. ஓம் பயத்தினை போக்குபவளே போற்றி. ஓம் பங்கஜ வல்லியே போற்றி. ஓம் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் நாயகியே போற்றி. ஓம் பராசக்தி தாயே போற்றி. ஓம் பாவத்தை போக்கும் பராசக்தி தாயே போற்றி. ஓம் பிறவிப்பிணி தீர்ப்பவளே போற்றி. ஓம் பெரிய நாயகியே போற்றி. ஓம் தர்மத்தின் தலைவியே போற்றி. ஓம் தனந்தரும் செல்வாம்பிகையே போற்றி. ஓம் திரிசூலம் ஏந்திய திரிசூலியே போற்றி. ஓம் தீய சக்தி அளித்திடும் அம்பிகையே போற்றி. ஓம் திருமாலின் சோதரியே போற்றி. ஓம் துன்பத்தை துடைப்பாய் போற்றி. ஓம் துதிப்போருக்கு துணை இருப்பாய் போற்றி. ஓம் துயர் தீர்க்கும் நாயகியே போற்றி. ஓம் ஸ்ரீ தையல் நாயகி அம்மையே போற்றி. ஓம் நலமெல்லாம் தந்திடுவாய் போற்றி. ஓம் நல் மோட்சத்தை அளிக்கும் தாயே போற்றி. ஓம் நவக்கிரக நாயகியே போற்றி. மக்களை காப்பவளே போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் மகிஷாசுரனை வதைத்து காத்தவளே போற்றி. ஓம் மங்களம் தரும் தாயாரே போற்றி. ஓம் மங்கள நாயகியே போற்றி. ஓம் மாங்காட்டு நாயகியே போற்றி. ஓம் மாகாளி தாயே போற்றி. ஓம் மாங்கல்யம் காப்பவளே போற்றி. ஓம் மாங்கல்யம் தருபவளே போற்றி. ஓம் முப்பெரும் தேவியரே போற்றி. ஓம் முக்கண்ணியே போற்றி. ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி. ஓம் மீனாட்சி தாயே போற்றி. ஓம் மகிஷாசுரனுக்கு அருள்புரிந்த அன்னையே போற்றி. ஓம் வெற்றியை தருபவளே போற்றி. ஓம் இணைதிருக்கும் நாயகியே போற்றி. ஓம் விசாலாட்சி அன்னையே போற்றி. ஓம் வேதாந்த நாயகியே போற்றி. ஓம் வேள்விக்கு வருபவளே போற்றி. ஓம் விஸ்வரூபம் கொண்ட தாயே போற்றி. ஓம் வேத நாயகியே போற்றி. ஓம் வடிவாம்பிகையே போற்றி. ஓம் வேலனுக்கு வேல் தந்த அன்னையே போற்றி. ஓம் வீரத்தை தரும் உமையாம்பிகையே போற்றி. ஓம் பூஜைக்கு வருபவளே போற்றி. ஓம் ஊழ்வினை அழித்திடும் ஒப்பில்லா தாயே போற்றி. ஓம் எலுமிச்சைக்கனியை மாலையாக கொண்டவளே போற்றி. ஓம் இடர் களைந்து பிணி நீக்கி நலம் தரும் நாயகியே போற்றி. ஓம் சோதனையை கொடுத்து சாதனை பெற செய்யும் சாந்த சுரூபிணியே போற்றி. ஓம் வேலவனின் வெற்றிக்கு உதவிட்ட தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி. ஓம் சுபமங்கலம் தரும் மங்களநாயகி தாயாரே போற்றி போற்றி. ஓம் காத்தியாயனாய வித்மகி கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரஜோதயாத். ஓம் பூர்புவசூபகத சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி धियो यो नः प्रचोदयात्. ओं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यम्बके देवी गौरी नारायणी नमस्तुते. ओम इच्छाशक्ति पोट्टि, क्रियाशक्ति पोट्टि, ज्ञानाशक्ति पोट्टि, मोनाशक्ति पोट्टि, त्रिपुर सुंदरी दीनदयापरि महिषासुरमर्दिनिये पोट्टि पोट्टि. अंबिके पोट्टि, आदिशक्ति ताये पोट्टि पोट्टि, मंगलम धरुम ताये पोट्टि पोट्टि. ओम धनम धरुम कल्वी धरुम मुरुणालुम दलर्वरिया मனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே. ஓம் ஆத்தாலை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்கை இறங்கு சுபாசம் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. ஓம் ஸ்ரீ பராசக்தி அன்னையே போற்றி போற்றி. முப்பெரும் தேவியரே போற்றி போற்றி. சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ராககால பூஜையிலே தினந்தோறும் மாதத்தில் 4 தினங்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த பூஜை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு மேலாகுது இந்த பூஜை தொடர் பூஜையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பூஜையானது பொது பூஜை. யாரும் இதில் வேணும்னா பங்கெடுத்துக்கலாம், வேணான்னா நான் செஞ்சிருவேன், என்னுடைய உபயத்தில் செஞ்சிருவேன். அந்த பூஜையானது குழந்தை இல்லாத இருப்பவங்களுக்கு திருமண தடை போகிறது, நோய் நொடி தீர்றது, குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்றது, இது மாதிரி பொது பிரச்சனையாக வச்சு இந்த பூஜையை நான் ஒரு 40 வருஷமாக பண்ணிட்டுருக்கிறேன். அதனால் தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். எல்லோரும் நீங்களும் இந்த பூஜையில் பங்கெடுத்து உங்களுடைய குறைகள்லாம் அம்மையப்பரிடம் எடுத்து சொல்லி நல்ல விதமாக எல்லாரும் நலமுடன் நல்வாழ்வாக நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வம் பெற்று எல்லா சிறப்புகளும் கிடைக்கப்பட்டு சந்தோஷமாக வாழ்க்கை அமையவும், குடும்பம் நல்ல மாதிரியாக அமையவும், இன்னும் எல்லா பிரச்சனைகளும் தீரவும் நீங்கள் மனசார வேண்டுதல் செஞ்சுன்னு நீங்கள் இங்கே பிரார்த்தனை பண்ணி இங்கே அம்மா அப்பா கிட்ட வேண்டுதல் பண்ணினீங்கன்னா சிறப்பு அமையும், நல்லது நடக்கும், எல்லாமே நல்லா சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்
இந்த படிக்கும்போது இதெல்லாம் படித்தா வேகமாக படிச்சுக்கினே போகக்கூடாது, பொறுமையாக படிக்கணும். அப்போ தான் சிறப்பு. அது வேகமாக கட 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 கடன்னு ஓடி இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் வச்சு எப்படி வேணாலும் படிக்கலாம், ஆனால் இங்கே வந்து சிறப்பாக பொறுமையாக படிக்கணும். வீட்டிலே கூட தினம் வச்சு படிக்கலாம். சிவபுராணம் ஒன்று இருக்கும், அதையும் படிக்கலாம், இதையும் படிக்கலாம். இதெல்லாம் படித்தாக்கா குடும்பத்துக்கு அவ்வளோ சிறப்பு. எம்பெருமானுடைய தெருவில் ஒரு குரலாக சேரணும், ஒன்றா சேரணும்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு இது படிக்க வேகமாக படிக்கிறீங்க ஓடுறீங்க, அதுமாரி ஓடக்கூடாது. அதனால் நல்லா செய்யுங்க, கோயிலுக்கு வாங்க, நம்ம நல்லதெல்லாம் நடக்கணும். எல்லாம் அவங்கவுங்களும் ஒவ்வொன்று சோசிக்காரரும் பல விதமாக சொன்னாங்க. 31/12/2024 உலகமே அழிக்கிற போகுதுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், யூடியூப் சேனலில் தான் சொன்னார். நான் பார்த்துட்டு அப்போ வாங்கிட்டு அன்னையிலேருந்து வெண்ணை வரைக்கும் வேண்டுதல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது நீங்கள் படித்தது, நீங்கள் படித்தவங்கள நீங்களே அழிக்கிறதுல அர்த்தம் இருக்காது. ஆக்கல் காத்தல் அழித்தல் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் படிச்சிட்டிங்க. அந்த படித்தவங்க அவங்கவுங்க உரியதை அவங்கவுங்க என்ன வாங்கின்னு வந்த அவங்களுக்கு எழுதி வச்ச இருக்கிற அந்த இது என்னவோ அதை அனுபவிச்சு தானே போகணும். நல்லதெல்லாம் அனுபவிக்கணுமா இல்லையா, கெட்டது நல்லதையும் சமமாக கலந்து அனுபவிக்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த இறைவனுடைய இது. அதனால் நீங்களே படித்தது நீங்களே எழுதிக்கிற அர்த்தமாக இருக்காது. அதனால் நீங்கள் எல்லாரையும் வாழ வைக்கணும் அப்படின்னு இன்னமும் இன்றைக்கி இந்த பூஜையிலையும் சொல்கிறேன். அப்பா அம்மாட்ட கேட்டுங்க, அந்த இதெல்லாம் நடக்கூடாது. அப்படி தாண்டியாச்சு, அந்த கட்டத்தை தாண்டியாச்சு. இருந்தால் கூட கண்டிப்பாக நடக்காது. எல்லோரும் நல்லா இருப்பாங்க, எல்லா மக்களும் திருந்தணும். சில திருத்தறதுக்காக சில சங்கடங்கள்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பொறுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும். நல்லதெல்லாம் செஞ்சு நல்லதை நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்குன்றது பழமொழி. அதனால் நாம் எல்லாம் நல்லது செய்யணும், எல்லோரும் நல்லது நடக்கணும், எல்லாருமே சிறப்பாக இருக்கணும், எல்லோரும் நல்லா சிறப்பாக வாழணும். இந்த இறைவன் கொடுத்தது இந்த உடம்பு, இந்த ஆன்மா, நமக்குள்ளேயே இருக்கிறவர் தான் தெய்வம். நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற தெய்வம். அதனால் நம்ம இதெல்லாம் சிறப்பாக கடவுளை வேண்டி விரும்பி எல்லாம் கோயிலுக்கு வரணும். பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போனால் தான் அங்கே படிக்கும். நம்ம வீட்டில் இருந்தே எல்லாம் பண்ணிட முடியும், அது எப்படி? அது நடக்காது. ஸ்கூலுன்னு ஒன்று இருந்தால் தான், அந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பயிற்சி கிடைக்கும் நல்லா. அதனால் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நான் அனுபவிக்க தான் ஆண்டவன் கொடுத்துருக்காரு. நல்லதை நினைக்கணும், நல்லதே செய்யணுன்றதை மறக்காதீங்க. நான் கோயிலை பக்கத்தில் அருகாமையில் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோயில் கிடைக்கிறது பெரிய அரிது. ஏதோ நம்ம கொடுத்த பூர்வ ஜென்ம பலம் அதனால் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. எல்லோரும் கோயிலுக்கு வர பழகிக்கணும். எப்படி ஸ்கூலுக்கு போகணும் பசங்கன்னு கேட்குறோம். ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு போகிறாங்க. இது ஒரு படிக்கிற இடம் தான் நம்மளுக்கு. நல்லதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு அப்பா அம்மா மனுஷன் வச்சாங்கன்னா எல்லாம் நல்லது நடத்துவாங்க. அதனால் எல்லோரும் கோயிலுக்கு வர பழகுங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும், நன்மை அடையலாம், பிரச்சனை இருக்காது. அதனால் கோயிலுக்கு வர பழகுங்க. எல்லா பூஜையும் நம்ம கோயிலில் நடக்குது. பிரதோஷம் நடக்குது. இப்போ வர பிரதோஷமாக சனி பிரதோஷம் எல்லோரும் கலந்துங்க. ஆருத்ரா தரிசனம் இருக்குது. பெரிய பெரிய கோயிலெலாம் 1000-2000 வருஷத்து கோயிலெலாம் நடக்குது. அது நம்ம கோயிலையும் இப்போ நடக்குது. அதனால் அந்த சிறப்பையெல்லாம் உணர்ந்து எல்லோரும் ஒத்தாசை பண்ணி எல்லோரும் கூட மாட இங்கே வந்து கோயிலுக்கு இருந்து. ஏன்னா நம்ம கோயிலில் அதிகமாக இதெல்லாம் கிடையாது, பொருளாதார சிறப்பு கிடையாது. எப்படியோ ஓடுது, எப்படியோ நடந்துட்டு இருக்குது. அதை நாம் வந்து சரி பண்ணணும். அதெல்லாம் செஞ்சால் தொண்டு செய்கிறதுல அது கணக்காகிடும். நாம் ஏதாவது ஒரு நம்ம உங்களை வாங்க போங்க இதை செய்யுங்க அதை செய்யலாம் கேட்கல. உங்கள் மனசில் பட்டதே அதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும். அது நம்ம செய்கிற அந்த நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட போகிறோமா, அங்கே போய் நல்லா இதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கன்னு இதை அதை தீர்த்துக்கிறதுக்காக அனுப்புகிறாங்கல்ல. அது மாதிரி நம்மளே தயார் பண்ணிக்கின்னு நாம் இந்த கோயிலுக்கு வந்தால் இதை செஞ்சோம்னா நல்லா நடக்கும். ஊர் சிறப்பாக இருந்தால் நாம் நல்லாயிருப்போம். நாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. எப்பயுமே நமக்கு நல்லதை கொடுன்னு கேட்கக்கூடாது. நாம் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நீ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நினச்சிங்கன்னா உனக்கு தானாகவே இது உனக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். இது வந்து அனுபவபூர்வமாக நான் தெரிஞ்சுக்கிற உண்மைகள். இதை நான் சொல்கிறதெல்லாம் 50 வருஷத்துக்கு மேலாவது இந்த கோயிலில் நம்ம வந்து அந்த உண்மையாக தெரிஞ்சுக்கினது. இதெல்லாம் தெரிஞ்ச அனுபவத்தை தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது. அனுபவிக்கிட்டோம், நாம் அனுபவிச்சதை எல்லோரும் அனுபவிக்கணும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்களும் அதெல்லாம் பயன்பெறுங்க. இங்கே வந்து யாரும் உங்களை தொந்தரவுலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வரலாம், கோயிலுக்கு வரலாம், சாமி கும்பிடலாம், நீங்களாக பங்கெடுத்து உங்கள் இஷ்டம் போல் எதை வேணாலும் செய்யலாம், கேட்கலாம், நல்லது நடத்துக்கலாம். இது ரொம்ப பழமையாக இந்த இடம் இந்த இதை பற்றி யாராவது பார்த்தவங்க இருந்தால் தெரியும். அந்த காலத்தில் இவரே கூட இங்கேருந்து ஒரு அப்பா இந்த ஊர் தான், அவர் எப்படி இருந்ததுன்னு கேளுங்க. இது மட்டும்தான் கோயில். இப்போ எப்படி சிறப்பாக இருக்குது, இன்னும் சிறப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ இடம் பெருசாக்கி நல்லா ஆக்கி
எல்லாம் அவங்கவுங்க மனசு வந்து எல்லாம் செஞ்சு மனமோந்து செஞ்ச கோயில் இது ஒரு எல்லாம் செஞ்சது. எல்லாம் வேண்டிக்கின்னு கஷ்டப்படுத்தி யாரையும் தொந்தரவு பண்ணல, போகல வரல. அவங்கவுங்களாம் மனமோந்து என்னென்ன விருப்பப்பட்டாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ நம்மளுக்கு பெண்டிங் ஒர்க் என்னன்னா சுத்துமதில், ராஜகோபுரம், கிழக்கு வாசல் கிடையாத கோயிலாக இருக்குது. இந்த கோயிலுக்கு நம்ம கிழக்கு வாசலால் வரணும் இந்த ஆண்டில் 2025. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்வோம். நம்மளுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். அதுமாரி அந்த கிழக்கு வாசல் போட்டு சுத்துமதில் போட்டு ராஜகோபுரம் ஒன்று பெருசாக எழுப்பி இதெல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும், கோயிலும் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் அதை நினச்சிங்க. கோயிலுக்கு இதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னு நீங்கள் கோயிலுக்கெல்லாம் வராத விட்றாதீங்க. கோயிலுக்கெல்லாம் வாங்க, உங்களை யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்களா விருப்பப்பட்டுன்னு முதலே ஒரு இது சொல்லி விட்டுட்டேன். விருப்பப்பட்டு செய்யணும். எல்லாமே ரோட்டில் இருக்கிற ஆட்சி நாங்கள் விருப்பப்பட்டு செஞ்சு ஆட்சி போட்டது. அது மாதிரி விருப்பப்பட்டு தான் நாங்கள் ஒன்று ஒன்று செய்வோம். அதனால் கஷ்டப்படாதீங்க, வாங்க கோயிலுக்கு போங்க, நல்லதுன்னா நடக்கும். தேங்க்யூ. இந்த ஆலயம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் சிந்தாமணி கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இது கிபி 1127ஆம் ஆண்டில் விக்கிரம சோழ மன்னனால் கட்டப்பட்ட சிவாலயத்தில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மாலை 4 to 6 மணிக்கு இந்த துர்க்கை அம்மன் பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கு திருமண தடையை நீக்கி நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் வாழ்வில் வளமாக நாம் வாழ்வதற்கும் இந்த பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.